வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குமரன் குன்றம், ஒரு ஹிடன் முருகன் கோயில்னே சொல்லலாம். சென்னை குரோம்பேட், அதுவும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா MIT காலேஜ் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. நம்ம சேனலோட கோல் மலை மேலே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். இந்த கோயில் பெரிய மலை இல்லைனாலும் ஒரு சின்ன குன்று தான். ஸோ லிஸ்ட்டில் இந்த பேரும் அடிப்பட்டதுனால இதோட எசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இந்த கோயில் கட்டி ஆரம்பித்தது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த கோயில் கட்டுறதுக்கான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்கியாலஜிக்கல் விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது இங்கே ஒரு வேல் கிடச்சிருக்கு. ஸோ அது வேலை வச்சுட்டு தான் மக்கள் யதார்த்தமாக கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவர் அவர் இங்கே ஒரு முருகர் கோயில் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் கோயில் இங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஓல்டு ஸ்ட்ரக்சர் போல், இதெல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவர் சொன்னது எதனால் சொன்னார்னு தெரில, பட் அது நடந்துருச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த படிக்கட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அதிகமான படிக்கட்டு கிடையாது. ஸோ எவென்ச்சுவலி எந்த வயது தரப்பினர் கூட இங்கே வரலாம். உங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ போகிற வழியில் சிவன் கோயில், சிவன் பார்வதியும் காட்சியளிக்கிற மாதிரி ஒரு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களோட பாத்தை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் மலை மேலே இருக்க கோயில்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே கோயில் வந்துருச்சு. எனிஹவ் கோயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கணிசமான கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நிறைய அன்னதானங்கள்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூரசம்ஹாரம் அந்த மாதிரியான சில விசேஷங்கள்லாம் நல்ல கூட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கார்த்திகை தீபம் இப்போ இங்கே படிக்கட்டில் விளக்கேற்றுவாங்களாம். அது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புள் பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வியூ. இப்போ இது எவ்வளோ ஆல்டிடியூடில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இமேஜின் பண்ணிக்க முடியும். அப்புறம் கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக கருவறையை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ அதனால் சாமியை ஃபோட்டோ எடுக்கலை. ஓகே, சாமி எடுக்கலை. பட் உள்ளே பார்த்தா இங்கே நிறைய லிட்ரேச்சர் இருக்குது. ஒவ்வொரு கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பதிக்கப்பட்டிருக்கு. இது பீப்புளுக்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கும் இல்லையா. நம்ம லிட்ரேச்சரில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கோயில் கண்டிப்பாக வரலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பொறுமையோடு படிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்க இந்த கோயில் கட்டாயம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் இந்த கோயில் பற்றி. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலுக்கு கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கோயில் ரொம்ப உச்சியில் கிடையாது. எந்த வயது தரப்பினர் கூட வரலாம். ஸோ கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், ஐ நோ இட்ஸ் அ வெரி ஷார்ட் பட் ஸ்வீட் வீடியோ. இந்த மாதிரி வேறு ஏதாவது மலை மேல் இருக்க கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் போகிறேன். நன்றி, வணக்கம்.